இப்போ இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறோம்? சாப்பாட்டுக்கு குழம்பு தொட்டுக்கெல்லாம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு கொல்லையிலேருந்து பரங்கிக்காய் பறிச்சுட்டு வந்தோமா, அதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டேன். நறுக்கி இன்னைக்கு வறுக்க போகிறேன். அதுக்கு சட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டுக்கா. எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், ரொம்ப தேவையில்ல, கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டா போதும். போடலனாலும் பரவாயில்ல, சும்மாவே வறுத்துக்கலாம். மசாலா மட்டும் சேர்த்தும் வறுக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா சவக்க வறுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் சவந்து வந்துட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்க பரங்கிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் சுருளை வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இது ஒரு அரை வேக்காடு வந்துட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துருவோம். அப்போ தான் மசாலாலாம் சேர்ந்து நல்லா அதோட கலந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். ஏன்னா வறுக்கிறோமா, கொஞ்சம் காரமாக நமக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு என்னன்னு பார்த்தா ரசம் தான் வைக்கிறேன். அதனால இதை கொஞ்சம் காரசாரமாக செஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம குழம்புக்கு வைக்கிற மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா சவக்க வறுத்து எடுத்துட்டோம்னா செம சூப்பராக இருக்கும். வறுத்துக்கிட்டு பார்ப்போம். எதுவுமே சேர்க்க வேணாம், நம்ம வதக்குறதே போதும். அலசிட்டு வதக்கிறோமா, அதுவே போதும். அதுலேயே அது வெந்து வந்துடும். நல்லா செவந்து வரட்டும். நான் இறக்குற போது உங்கள்கிட்ட பார்ப்போம். நான் இந்த பரங்கிக்காய் ரெடி ஆகிட்டு வறுத்து எடுத்துட்டு வந்தேன் பாருங்க. வறுத்து எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் அது கூட மதியானம் சாப்பாடு என்னன்னு பார்ப்போமா. சுட சுட சாதம், ஆவி பறக்க சாதம் வடித்து வச்சாச்சு. அப்புறம் தக்காளி ரசம்னு சொன்னோன்னா தக்காளி ரசமாக இன்னைக்கு தக்காளி ரசம் வச்சு, அப்புறம் பரங்கிக்காய் வறுத்து, முட்டை பொரியல், கேரட்டு வெங்காயமும் போட்டு முட்டை பொரித்து வச்சுருக்கேன். இவ்வளவுதான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.